தமிழர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த படத்தில் அறிமுக நட்சத்திரங்களாக சந்தோஷ், அகிலா, சாகித்யா, விஜயராம், லல்லு உள்ளிட்ட அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்கிற பார்த்திபன் சார், தயாரிப்பாளர் சந்திரமோகன், லாரன்ஸ், தம்பி ராமையா, மியூசிக் சத்யா, இந்த வர்ணனையை பின்னி எட்டதுக்கான குமார், அபி, கீர்த்தனா, ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பத்திரிகை துறை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 68வது சுதந்திர தினம் அப்படிங்கும்போது நம்ம நாட்டை பற்றி நம்ம கொஞ்சம் லேசாக தெரிஞ்சுக்கணும். நம்ம நாடு சரித்திர காலம் தொட்டே எந்த நாட்டு மேலேயும் சண்டை போடலை. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நாடு எந்த நாட்டின் மீதும் படையெடுக்கவில்லை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கிமு 2220 இந்த மண் மேலே அசிரியாங்கிற நாட்டை சேர்ந்த பாபிலோனியாவை தலைநகராக கொண்ட சிமிராமிஸ்ங்கிற ஒரு ராணி முதல்ல இந்த நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கார். கிமு கிறிஸ்து பிரபுக்கு முன்பு 2200. அதுக்கப்புறம் கிமு 530 பாரசீக மன்னன் சைரஸ் என்னொரு மன்னன் படையெடுத்து வந்தான். எதுக்கு வந்தான்? இங்கே நமக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள், செல்வங்கள் இருக்குது, கனிம வளங்கள் இருக்குது, வைரம், வைடூரியம், புஷ்பராகம், கோமேதகம் போன்ற விஷயங்கள் இருக்குது, வாசனை திரவியங்கள் இருக்குது. இதெல்லாம் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. இதையெல்லாம் கொள்ளையடித்து போக வேண்டும் என்பதற்காக கிமு 530 பாரசீக மன்னன் சைரஸ் வந்தான். அதன் பிறகு கிமு 324 மாவீரன் அலெக்சாண்டர்னா உங்களுக்கு மாவீரனா பெருசாக தெரியும். அவர் உயரம் 4 அடி 10 அங்குலம். பாத்தியமுடைய சோல்டர் உயர்ந்தா இருப்பார். மாவீரன் அலெக்சாண்டர் ஹைட் 4 அடி 10 அங்குலம். அவன் 18,000 மைல் வென்று கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் கால் வைத்தான். இது 324 கிமு. அதுக்கப்புறம் சைரஸ் வந்தான், தைமூர் வந்தான், செங்கிஸ்கான் வந்தான். பல பேர் இப்படி இந்த நாட்டினை படையெடுத்து கொஞ்சம் சமயமாக ஒரு 600 ஆண்டுக்கு முன்னாடி 1497 கள்ளிக்கோட்டையில் கால் வைத்தவன் போர்ச்சுகீசியன் வாஸ்கோ ட காமா. அதுக்கப்புறம் டச்சுக்காரன் வந்தான், பிரெஞ்சுக்காரன் வந்தான், ஆங்கிலேயன் வந்தான். ஆங்கிலேய அரசு இங்கிலாந்து ராணியினுடைய அனுமதியோடு கிபி 1600 கிழக்கு இந்திய கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே உலகம் போனால் பல நாடுகளில் இங்கிலாந்து ஆட்சி இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்குது, தென்னாப்பிரிக்காவில் இருக்குது, நியூசிலாந்தில் இருக்குது, ஹாங்காங் இருக்குது. அப்படி உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆங்கிலேயர்கள் கால் பதித்திருக்கிறார்கள். அங்கே எங்கே வேணாலும் போய் நீ காலனி ஆட்சி பண்ணிக்கலான்னு கிழக்கு இந்திய கம்பெனி அனுப்புகிறாங்க. இவங்க முதல்ல 1668 பம்பாய் பிடிக்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும், 1668 பம்பாய் பிடிக்கிறான். 1750 ராபர்ட் கிளைவ் திருச்சியை பிடிக்கிறான். 1755 பூலித்தேவன் கூட வெள்ளக்காரன் மோதனான். 1757 கல்கத்தாவில் பிளாசி யுத்தம். 1772 வீரமங்கை வேலுநாச்சியோடு தெற்கு பகுதியில் மோதுறாங்க. 1795 முத்துராமலிங்க சேதுபதியோட மோதுறாங்க. 1799 கட்டபொம்மன் கூட மோதுறாங்க. 1801 தீரன் சின்னமலையோடும் அங்கே மருது பாண்டியோடு மோதுறாங்க. 1805 தீரன் சின்னமலையை சங்ககிரி கோட்டை தூக்கில் போட்டான். 1806 வேலூர் புரட்சி. 1857 சிப்பாய் கழகம். 1908 வஉசியை கைது செஞ்சு கோயம்புத்தூர் ஜெயிலில் செக்கெடுக்க போட்டாங்க. 1911 வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டு விட்டு தன் வாய்ப்புல சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 379 பேர் சாகுறாங்க, 1179 பேர் படுகாயம். இது வெள்ளக்காரன் கணக்கு, ஜாஸ்தி செத்துருப்பாங்க. இப்படி நாடு ரணகலப்பட்ட போதுதான் நம்முடைய பாரதி எழுதினாங்க, தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழாமோ எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்கு மடிய திருவிழமோ 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ
தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொற் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ, மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்களையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற செய்போல் கலங்குவதும் காண்களையோ, மாதரை மக்களை வன்கண்மையால் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தல்கள் காணாயோ, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று நமது அன்னைகை இளங்கள் போகும், என்று எமது இன்னொரு தீர்ந்து புயாக பாடினான். இது பாதி பாடி முடிச்சுட்டான். 1933 1945 வரைக்கும் ஹிட்லர் ஆதிக்கம், ஜெர்மனியில் ஹிட்லர் ஆதிக்கம். 1933 45 வரைக்கும் நெருங்க முடியாது. உலகத்தை மிரட்டியவன் ஹிட்லர். அந்த ஹிட்லர் ஆட்சியிலே யூதனத்தை சேர்ந்த 30 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. ஞாபகம், ஒருத்தர் 2 பேர் 30 லட்சம் பேரை யூதர்கள் கொண்டிருக்கா. ஐரோப்பிய யூதர்கள் 60 லட்சம் பேரை கொண்டிருக்கிறான். கீழான இனம் இன்பீரியர் ரேஸ் அப்படின்னு கூட ஒரு 50 லட்சம் பேரை கொண்டு இருக்கிறான். 1,40,00,000 பேரை ஒரு தனிமன் கொலை செய்திருக்கிறான். 1,40,00,000 பேரை. அதில் உங்கள் மாதிரி சின்ன வயசு பொண்ணு டீனேஜர் கூடிய பையன் குழந்தைகளை நிர்மாணப்படுத்தி 15 லட்சம் பேரை கொண்டு இருக்கிறான். 1945 ஹீரோஷிமா மேலே வந்து முதல் குண்டு போடுறான் வெள்ளக்காரன். குண்டு போடும்போது ஒரு குண்டில் 1945 ஆகஸ்ட் மாதம் 6 ஒரு குண்டு விழுந்தோடனே 1 லட்சம் பேர் பஸ்ம் ஆயிட்டாங்க. கண்ணை மூடி முடிக்க 1 லட்சம் பேர் அவுட். அடுத்த 3ஆவது நாள் ஆகஸ்ட் 9 நாகாசாகி மேலே குண்டு போட்டான். குண்டு போட்ட அடுத்த வினாடி 40,000 பேர் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு பேரழிவுகள் உலகில் நடந்திருக்குது. ஆனால் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை 200 வருஷம் ஆண்டிருக்கிறான். இந்த 200 வருஷம் நெடிய காலத்திலே நீங்கள் தேடி தேடி எடுத்தா கூட 1 லட்சம் பேர் செத்து போன கணக்கு சொல்ல முடியாது. 1 லட்சமே சொல்ல முடியாது. காரணம், இந்த பொக்கவாய் கிழவன் கத்தியின்றி ரத்தம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான். அதனால்தான் பாலி சொன்னான், வாழ்க நீ எம்மான், இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறை கெட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்க்கைக்கு வந்த காந்தி மகான் வாழ்க என்று பாடினான். அந்த நாடு அப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாட்டினுடைய 68வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய நன்னாளிலே பாத்தியன் அவர்களும் சந்திரமோகன் அவர்களும் இப்படி ஒரு அற்புதமான அமைப்புக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவர் அப்போ மட்டும் இல்லை, பாத்தியமன சின்ன பையன்லேருந்து எனக்கு தெரியும். அவர் காதல் விளையாடுறதாக தெரியும். புதிய பாதை எடுத்ததும் தெரியும். புதிய பாதையை 100ஆவது நாள் விழாவுக்கு கலைஞரை கூட்டிக் கொண்டு வந்ததும் தெரியும். அது வள்ளுவருக்கு ஓட்டத்தை நடந்ததும் எனக்கு தெரியும். அவர் அந்த காலத்தை புரட்சிகரமான மனிதன். இன்னும் சொல்ல போனால், நாங்கள் பயந்து வண்டி சக்கரம் பண்ணோம். வண்டி சக்கரனுடைய விரிவாக்கம் தான் புதிய பாதை. வண்டி தகவல கதாநாயகியை கெடுக்க மாட்டேன், இவன் கெடுத்துட்டதுக்கு அப்புறம் கதைக்கு போயிட்டான். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போயிட்டான். அப்படி ஒரு படம் தான் புதிய பாதை. அந்த மாபெரும் படம் வெற்றி பெற்ற போது அன்றே 1989 உடல் உறுப்புகளை தானம் செய்து வழிகாட்டிய மனிதன். சாலையோரத்து பூக்கள் என்று 65 குழந்தைகளை தேடி தேடி பிடிச்சி அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்வு கொடுத்த மனிதன். கிறுக்கர்கள் புத்தகத்தின் மூலமாக வைத்த பணத்தை பல லட்சங்களை 13 பொது அமைப்புகளுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மனிதன். தோன்றும் போதான் கொடுத்துருக்கான். இந்த பழக்கம் எல்லாம் எப்படி வந்து, அதுமாதிரி லாரன்ஸ் 2006 ஒரு அமைப்பை துவக்கி, அறக்கட்டளை துவக்கி 100 குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சைங்கிறது ஐ திங்க் எந்த ஹீரோவும் பண்ண மாதிரி தெரியல. எந்த ஹீரோவும் பண்ணல. ஒரே ஒரு ஆள் 100 குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை யாருமே பண்ண முடியாது. அதுபோல் டூ சம்திங் அமைப்பு உருவாக்கி இன்றைக்கு 200 குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகள் தான் பாதிங்க வந்திருக்கீங்க. அவங்களுக்கு இந்த அமைப்பு உதவி செஞ்சிருக்குது. இது வந்து ஏதோ 2 பேர் ஆர்வத்தை நினச்சிக்காதீங்க. இது இந்த மண்ணினுடைய அடையாளம், தமிழ் மண்ணின் அடையாளம். 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலம் எழுதுனா நக்கீரன் பேர். நக்கீரன் நீ முன்ன திருவிளையாட்டில் பட்டு சண்டை போட நக்கீரன் நினச்சிக்காதீங்க. அந்த நக்கீரன் பிரமாவை விட்டாடுதுனா, இந்த உலகத்தில் அளவு கடந்த சொத்து மனிதா உனக்கு சேர்ந்தால் அந்த சொத்தை உன் குடும்பத்துக்கு போக சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள், இல்லாவிட்டால் அந்த சொத்தை உன்னை அழித்து விடும் என்று 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நக்கீரன் வச்சு பாட்டு சொன்னான். இந்த கடல் சூழ் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கிற பேராசை பிடிச்ச ராஜாவாக இருந்தாலும், காடுகளில் புலி சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு காடுகள் சுற்றி இருக்க காட்டு முன்னாண்டியாக இருந்தாலும் எல்லாருக்கும் உண்பது 2 கவலை சோறு, உடுப்பது மேலே துண்டு கீழே துண்டு, மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் இன்பம் துணை எல்லாருக்கும் ஒன்று தான். ஆகவே மனிதா வேறு வந்தால் ஒரே அரசன் வேர்களில் நான் துர்நாற்றம் வரும், ஆண்டின் வேர்விலும் துர்நாற்றம் வரும். ஆகவே மனிதா அளவுள்ள சொத்து சேர்ந்தால் அதை உன் குடும்பத்துக்கு போக சமுதாயத்தோடு பங்கு போட்டுக் கொண்டு அன்றே சொல்லிவிட்டு போனான். தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நடத்திய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகரம் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்பே மெனினே தப்புணவல் என்று
அந்த வழியில் தான் அந்த காலத்தையே பாரிவளர் இருந்திருக்கிறாரு. பாரிவளர் முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. அந்த பாரிவளர் முல்லைக்கு தேர் கொடுத்த விஷயத்த பாரிவளர் முல்லைக்கு தேர் கொடுக்கும்போது அங்கவை சங்கம் 2 பொண்ணு கூட இருப்பாங்க. அந்த தேரோட்டி இருந்திருப்பாங்க, அந்த 3 பேர் இருப்பாங்க. அந்த அங்கவை சங்கரையும் கூப்பிட்டு தேரோட்டி கூப்பிட்டு இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, யார் தெரியக்கூடாது, மிரட்டி இருந்தா இன்றைக்கு நம்ம செய்தி எட்டிருக்குமா? ஆகவே இது விளம்பரம் அல்ல. பாத்தியம் செய்வதோ, லாரன்ஸ் செய்வதோ, சிவகுமார் செய்வதோ, எம்ஜிஆர் செய்வதோ, கலைவாணர் செய்வதோ விளம்பரம் அல்ல. இது மக்களுக்கு போய் சேர வேண்டும். அன்னைக்கு பாரியோட தடுத்திருந்தான்னா அந்த 2 அங்கவை சங்கவை மூலமாகவும் தேரோட்டி மூலமாகவும் முல்லை தேர்வுட்ட விஷயம் சொல்லாமல் இருந்தால் நமக்கு எப்படி தெரியும்? ஆகவே இது விளம்பரம் அல்ல. இதை பார்த்து இன்னும் நிறைய நடிகர்கள் உருவாக வேண்டும், நிறைய பேர் செய்ய வேண்டும் என்று இந்த நேரம் சூழிக்கொண்டு இந்த இனிய நேரத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த 68வது சுதந்திர நாள் சந்திக்கின்ற வாய்ப்பு கொடுத்ததற்காக என் தம்பி பார்த்திபர்களுக்கு இதயபூர்வமான நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.